ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல அவல் அல்வா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுல நான் கொஞ்சம் கூட எண்ணெய், நெய், பட்டர் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த அவல் அல்வா ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 5 பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 ஏலக்காய், ஒரு மூடி தேங்காய், 250 கிராம் வெல்லம், 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் 5 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருக்குன்னா இதை நீங்க ஏலக்காய் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்ப நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திட்டு இது கூடவே நம்ம தேங்காவையும் போட்டு நம்ம அரைக்க போறோம். இதுல நீங்க எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலா நீங்க கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அப்புறம் ஜீனி இது மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு விருப்பத்துக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப நான் கட் பண்ணி வச்சிருந்த தேங்காவை ஃபர்ஸ்ட் நல்லா பூ மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா மைய அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இன்னொரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து இதை வெல்லத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்க போறோம். இது கரைஞ்சிட்டு இருக்க சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவிலேருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறாம கொஞ்சம் திக்காவே இந்த தேங்காய் பாலை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அவல் பொடியை இது கூடவே சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. இது நல்லா திக்கா ஊறி நம்மளுக்கு கிடைச்சிக்கும். கட்டி இல்லாம நல்லா இதை கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இந்த மாதிரி திக்கா ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் கடாயா இருந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்படி இல்லை சில்வர்னாலும் உங்களுக்கு ஒட்டாது, நல்லா தான் வரும். சிம்லயே வச்சு நீங்க பண்ற மாதிரி இருக்கும் சில்வர் கடாய்னா. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அவல் பேஸ்டையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்மளோட வெள்ளை கரைசலையும் சேர்த்து எந்த கட்டியும் இல்லாம நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில கட்டி இருந்தாலும் நீங்க வேக வைக்கும் போது அது நல்லாவே கரைஞ்சு வந்துரும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நல்லா கட்டிலாம் கரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். நீங்க இடையில நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 20 நிமிஷம் இருந்தா போதும். நீங்க இதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும். பாருங்க, கொஞ்ச நேரத்திலேயே நல்லா திக்கா இந்த மாதிரி கேசரி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பாதாமை சேர்த்துட்டு நல்லா கைவிடாம இந்த மாதிரி கிண்டிட்டே இருங்க. பேன்ல ஒட்டாம ஒன்னோட ஒண்ணு நல்லா சேர்ந்து சுருண்டு வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்ப அதே மாதிரி நம்மளுக்கு சுருண்டு வந்துருச்சுல்ல, இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்ல தட்டுலயோ நீங்க எண்ணெய்லாம் சேர்க்க வேணாம், அப்படியே இந்த பேட்டர் அதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, அந்த அல்வா தொட்டாலே அதுல இருந்து எண்ணெய் வந்திருக்கு. ஏன்னா தேங்காய் பால் நல்லா கொதிச்சுச்சுன்னா அதுல இருந்து எண்ணெய் பிரியும். நம்மளுக்கு அதுவே சரியா இருக்கும். இப்ப இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த கத்தியை எடுத்து நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நான் டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இப்ப நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம், பீஸ் போட்டுக்கலாம். ஸ்கொயரா போட்டுக்கோங்க, இல்லைன்னா கிராஸா போட்டு எப்படி வேணாலும் நீங்க சர்வ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா சூடாவே நீங்க எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அவ்வளோ ஜூஸியா இருந்தது. சூடா சாப்பிட்டீங்கனாலும் நல்லா இருக்கும். நீங்க ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து சாப்பிட்டாலுமே சில்லுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அல்வா. அவ்வளவுதான், இப்ப நம்மளோட அவல் அல்வா ரொம்பவே சூப்பரா ரொம்பவே டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.